முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஓட்டி வீடு கட்டினவங்களாம் இருப்பாங்க. சரியா? இன்னைக்கு நீங்கள் ஆட்டோ ஓட்டி வீட்டுக்கு வாடகை கூட உங்களால் கொடுக்க முடியாது. இப்போ நாமெல்லாம் ஒரு தொழில் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து உட்காந்து மார்க்கெட்டிங் மெட்டீரியல் ரெடி பண்ண ஒரு நாள் கிடைக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு வந்து ஆட் ரன் பண்ண ஒரு நாள் கிடைக்கும். லீடு ஜென்ரேட் பண்ண ஒரு நாள் கிடைக்கும். அந்த லீடை சேல்ஸாக கன்வெர்ட் பண்ண ஒரு நாள் கிடைக்கும். ஆனால் ஒரு ஆட்டோ ஓட்டுநருக்கு அப்படிங்கும்போது அவர் ஒரு சவாரியை விட்டுட்டு அடுத்த சவாரியில் தான் மார்க்கெட்டிங் பண்ணணும், லீடு ஜென்ரேட் பண்ணணும், சேல்ஸை வந்து கன்வெர்ட் பண்ணணும், நெகோசியேஷன்ஸ் பண்ணணும். இத்தனையும் அவர் அவ்வளோ குறுகிய காலத்தில் பண்ணால் மட்டும்தான். ஆட்டோக்காரங்க வந்து உங்களுக்கு வரி கட்டுறாங்க, இன்சூரன்ஸ் எடுக்கிறாங்க, எஃப்சி பண்ணணும், இவ்வளோவும் பண்ணி ரோட்டில் ஓட்டுறாங்க. அதே ரோட்டில் வந்து நீங்கள் இது எதுவுமே பண்ணாமல் ஒரு பைக் ஓட்டுனீங்க அப்படின்னா, ஏன்னா நீங்கள் வந்து ரெண்டோட எக்கனாமிக்ஸும் சேர்த்து பார்க்க முடியாது. ஒரு ஆட்டோ இயக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு நீங்கள் 1 லிட்டர் பெட்ரோல் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ மைலேஜ் கிடைக்குன்னு பாருங்கள். 20 30 லிட்டரு 30 கிலோமீட்டருக்கு மைலேஜ் கிடைக்கும். இதை நீங்கள் பைக்கு போட்டிங்கன்னா 70 80 இது கிடைக்கும். அப்போது அங்கேயே வந்து உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் அடிபட்டு போயிடும். எப்படி வந்து ஃபேர் கணக்கு போடுறோம் அப்படின்னா டிஸ்டன்ஸுக்கு தான் கணக்கு போடுறோம். ஆமாம், நேரத்துக்கு கணக்கு போடுறதில்ல. நேரங்கிறது வந்து நீங்கள் வெயிட்டிங் சார்ஜஸ் மட்டும் தான் நேரத்துக்கு கணக்கு போடுறோம். ஆமாம். ஸோ நம்ம எப்படி பார்க்கணுன்னா, நம்ம தமிழ்நாட்டில் வந்து 1 மணி நேரம் ஒருத்தர் வேலை பார்த்தா அவருக்கு என்ன குறைந்த பணமோ அதை தான் நம்ம கணக்கிட்டு போடணும். தமிழக்நாமி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம கடந்த திங்கட்கிழமை வந்து பைக் டாக்ஸிக்கும் ஆட்டோ ஓட்டுநருக்கும் நடுவே இருக்கக்கூடிய ஒரு சிக்கலை பற்றி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அது பொதுமக்கள் மத்தியில் நிறைய நல்ல வரவேற்பை கொடுத்துருக்கு. அதில் கமெண்ட்ஸில் குறிப்பாக அதில் வந்து ஆட்டோ டிரைவர்கள் வந்து எப்போவுமே அதிகமான பணம் கேட்டு தொலை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து தொடர்ச்சியாக இந்த சமூகத்தில் வைக்கப்பட்டே இருக்குது. அப்போ இது ஏன் நடக்குது? ஆட்டோ ஓட்டுநர்கள் பெரும்பாலும் இந்த எக்ஸ்ட்ரா கேட்குறது, அதிகப்படியான விலை கேட்கிறது அப்படிங்கிறது ஏன் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க? இதில் இருக்கக்கூடிய பொருளாதார சிக்கல் என்ன இருக்குது அப்படிங்கிற தியரட்டிக்கலாக நம்மளுடைய இன்றைய பணத்தோட்டம் நிகழ்ச்சியில் நம்ம ரொம்ப விரிவாக தெளிவாக பார்க்க போகிறோம். இதை பற்றி பேசுகிறதுக்காக நம்முடைய வந்து ஆர்எஸ்டியின் ஃபவுண்டர் திரு பாலாசிங் அவர்கள் வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்கள் சொல்லுங்கள் சார், இந்த வீடியோவில் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, கமெண்ட்லேயும் நிறைய பேர் பேசியிருக்காங்க, ஆட்டோக்காரங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறவங்க ரொம்ப 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 குறைவாக இருக்காங்க. அதுக்கு முக்கிய காரணம் ஆட்டோக்காரங்க எப்போவுமே அதிக பணம் கேட்குறாங்க, நியாயமற்ற பணம் கேட்குறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வருது. நீங்களும் இது சார்ந்து ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவுகள்லாம் எழுதியிருந்தீங்க. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பொருளாதார சிக்கல் என்ன? நம்ம எந்த ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை இருக்குது, 2 தரப்பு இடையில் வந்து சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னாலுமே அதோட பின்னாடி வந்து நம்ம பொருளாதார காரணங்கள் தான் பார்க்கணும். இதை நீங்கள் உலக அளவிலேயே பார்க்கலாம். 2 நாடுகள் சண்டை போட்டாலே அது பின்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிடுது. அதே மாதிரி தான் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இருக்கிற அந்த உரசலுக்கு பின்னாடி இருப்பது வந்து பொருளாதார காரணங்கள் தான். முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஓட்டி வீடு கட்டினவங்களாம் இருப்பாங்க. ஓகே, சரியா? இன்னைக்கு நீங்கள் ஆட்டோ ஓட்டி வீட்டுக்கு வாடகை கூட உங்களால் கொடுக்க முடியாது, சென்னை போன்ற நகரங்களில். ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் எந்த மாதிரியான வருமானங்கள் வந்து ஆட்டோ டிரைவர்கள் பெறுகிறார்கள், அந்த ஆட்டோவுக்கு வந்து மக்கள் எவ்வளோ தர தயாராக இருக்காங்க அப்படிங்கிற அந்த 2 விஷயத்துக்கு நடுவில் இருக்கிற உரசல் தான் வந்து இந்த மாதிரியான சிக்கல்களை உருவாக்குது அப்படின்னு சொல்லலாம். இல்லை, ஆட்டோவுக்கு மக்கள் என்ன தர தயாராக இருக்காங்க அப்படிங்கிற கேள்விக்கு மக்கள் வந்து ஸ்டாண்டர்டைஸாக ஒரு ரேட்டு சொல்லுங்கள், சொன்னால் நாங்கள் தர தயாராக இருக்கோம் அப்படிங்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கி இந்த புக்கிங் ஆப்ஸ்லாம் டைனமிக் ஃபேரில் தான் போடுறாங்க. டிமாண்டுக்கு ஏற்றாப்புல ஏற்றி இறக்குவாங்க. அதுக்கு மக்கள் தயாராக இருக்காங்க. டிமாண்ட் அதிகமாகும் போது ரேட் ஏறுங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த பேமெண்ட் தர தயாராக இருக்காங்க. கம்மியாகும் போது ஆட்டோக்காரங்க கொஞ்சம் முன்ன பின்ன கேட்டால் கூட கொடுத்துட்றாங்க. ஆனால் அந்த ரேட்டை விட ஆட்டோக்காரங்க எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க. அடாவடியாக இது கொடுத்தா தான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அல்லது இறக்கி விடும்போது பிரச்சனை பண்ணுறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்குது. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பொருளாதார உளவியல் சிக்கல். இப்போ நீங்களே சொல்லிட்டீங்க, ஆப்லேயே வந்து ஏற்றி இறக்குறாங்கன்னு சொல்லிட்டீங்க. அப்போது தனிநபர் ஆட்டோவும் வந்து அந்த மாதிரி தான் ஏற்றி இறக்குறாங்க. ஆனால் ஒரு ஆப்பில் நம்ம பொதுமக்கள் பார்க்கும்போது அந்த விலையேற்றத்தை வந்து ஏற்றுக்கிறாங்க. ஏன்னா ஒரு பெரிய நிறுவனம் பொய் சொல்லாத அப்படிங்கிற ஒரு அடிப்படை தத்துவம் தான் உள்ள காரணம். இல்லை, அதில் இன்னொரு சிக்கல் இருக்குன்னா, ஒரு டிமாண்டான டைமிங்கில் ஆப்லேயே அதிகப்படியான ரேட் தான் வச்சுருப்பாங்க. ஆனால் அதை விட அதிகப்படியாக தான் நம்ம ஆட்டோக்காரங்க கேட்குறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இப்போ அது ஆப்பில் ஓட்டுறவங்களே கேட்பாங்க. ஆமாம், ஆப்பில் ஓட்டுறவங்களே கேட்பாங்க. எப்படி தெரியுமா இருக்குது? ஆக்சுவலாக மார்க்கெட்டில் எல்லாரும் எல்லா ஆப்லேயுமே அட்டாச்மெண்ட்டில் இருப்பாங்க. எதில் அதிக ரேட்டுக்கு வருதோ அதில் நான் வாடகை எடுத்து போயிடுவேன் அப்படிங்கிற கான்செப்டில் எல்லாத்தையும் இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா ஆப்லேயும், அதாவது எல்லா ஆப்புக்கும் எல்லா இந்த புக்கிங் அக்ரிகேட்டர்ஸுக்கும் ஒரு டிரைவர் ஆப்பும் இருக்கும், யூசர் ஆப்பும் இருக்கும். அதாவது கஸ்டமர். ஆமாம்,
டிரைவருங்க வந்து ரொம்ப தெளிவு, ரெண்டும் வச்சுருப்பாங்க. ஸோ இவங்க புக்கிங் போட்டு பார்ப்பாங்க எந்த ஆப்பில் எவ்வளோ ஜாஸ்தி வருது அப்படின்னு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சென்ட்ரல்லேருந்து ஒரு பூந்தமல்லிக்கு வர்றதுக்கு ஒரு 450 ரூபா காட்டுதுன்னு வைங்களேன், ரொம்ப பீக் டைமில் காட்டுதுன்னு வைங்களேன். 4 ஆப்பில் முன்னே இருக்கும், அது ஹையஸ்ட் 450 வைங்களேன். அப்போ ஹையஸ்ட் 450 அப்படின்னா என் ரேட் 550, இப்படி தான் செட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு காரணம் என்ன? சரி, நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு சமூகத்தில் வந்து வருமானம் வந்து ஒரு செக்மெண்ட்டுக்கு போகுது. இப்போ ஆட்டோ டிரைவர் அப்படி பேசும்போது அவங்களுடைய தரம் எப்படி உயர்ந்துட்டே வருது அப்படின்னு பார்க்கணும். அந்த சமூகத்தோட வளர்ச்சியோட உயர்ந்துட்டே வருதான்னு பார்க்கணும். அப்படின்னு பார்த்தா இல்லை. அதுதான் நான் வந்து ஆரம்பத்திலே சொன்னேன், முதல் கேள்விக்கே பதிலாக சொன்னேன். முன்னாடி அந்த ஃப்ரண்ட் இன்ஜின் வச்சு ஆட்டோ ஓட்டும் போது ஆட்டோ டிரைவர்கள்லாம் வந்து நல்லா சம்பாதிச்சாங்க. ஆட்டோ டிரைவர்கள் வந்து தமிழ்நாடு முழுக்கவே ஆதிக்கம் செலுத்தி கொண்டு இருந்த காலம்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் பர்மிட் கலாச்சாரம் வந்தது, அதில் தான் வந்து அவங்க நொழிஞ்சு போனாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போது அந்த காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால வீடே கட்ட முடிஞ்சது. இப்போ அந்த அளவுக்கு அவங்களோட வருமானத்தை ஏற்றிக்க முடியல. இதை நம்ம உடச்சே பேசிடலாம். இப்போ ஒரு ஆட்டோ டிரைவர் வந்து 40,000 50,000 சம்பாதிக்கணும் அப்படின்னா, ஒரு மாதத்துக்கு சம்பாதிக்கணும் அப்படின்னா, அவரு எவ்வளவு மக்கள்கிட்ட இருந்து வருமானமாக பெறணும்னு ஒரு கணக்கு இருக்குது. அந்த வருமானத்தை பெறுவதற்கு அவர் எவ்வளவு நேரம் வந்து ஆட்டோவை ஓட்டணும்னு ஒரு கணக்கு இருக்குது. ஓட்டுறதை தாண்டி எவ்வளோ நாள் நேரம் வந்து அவர் வந்து அந்த ஆர்டருக்காக வெயிட் பண்ணணும்னு இருக்குது. நம்ம இங்கே என்ன நினச்சிக்கிறோம், ஒரு ஆட்டோ அப்படின்னா 8 மணி நேரம் அது ஓடிக்கிட்டே இருக்கும், 10 மணி நேரம் ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் ஒரு ஆட்டோவை வந்து நீங்கள் ஒரு தொழிலாக பார்க்கணும். அந்த ஆட்டோ ஓட்டுநரே ஒரு தொழில் அதிபராக பார்க்கணும். இப்போ தொழிலதிபர் தான் அவர். ஆமாம், தொழிலதிபர் தான். இப்போ நாமெல்லாம் ஒரு தொழில் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து உட்காந்து மார்க்கெட்டிங் மெட்டீரியல் ரெடி பண்ண ஒரு நாள் கிடைக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு வந்து ஆட் ரன் பண்ண ஒரு நாள் கிடைக்கும். லீட் ஜென்ரேட் பண்ண ஒரு நாள் கிடைக்கும். அந்த லீடை சேல்ஸாக கன்வெர்ட் பண்ண ஒரு நாள் கிடைக்கும். இப்படி திட்டமிட்டு பொறுமையாக நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபேஸில் போட்டுக்கலாம். ஆனால் ஒரு ஆட்டோ ஓட்டுநருக்கு அப்படிங்கும்போது அவர் ஒரு சவாரியை விட்டுட்டு அடுத்த சவாரியில் தான் மார்க்கெட்டிங் பண்ணணும், லீடு ஜென்ரேட் பண்ணணும், சேல்ஸை வந்து கன்வெர்ட் பண்ணணும், நெகோசியேஷன்ஸ் பண்ணணும். இத்தனையும் அவர் அவ்வளோ குறுகிய காலத்தில் பண்ணால் மட்டும்தான் அவர் நான் சொன்ன அந்த 60,000 வந்து பெற முடியும். 60,000 அவர் வருமானமாக மக்கள்கிட்ட இருந்து பெற்றால்தான் அவருக்கு ஒரு மாதத்தில் 30,000 40,000 நிற்கும். அதுவும் சொந்த ஆட்டோ வச்சுருந்தா. அப்படி இல்லைன்னா வாடகைக்கு அதில் நீங்கள் கொஞ்சம் கொடுக்கணும். அப்போ சென்னை மாதிரியான நகரத்தில் வாழ்றதுக்கு எவ்வளவு தேவைப்படும் அது நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா ஒரு மினிமம் 50,000 ரூபாய் இருந்தா ஒரு டீசென்டான லைஃப் நம்ம லீட் பண்ண முடியும். 50,000 வந்து டீசென்டான லைஃப். இப்போ அதுவே கொஞ்சம் கடினமா போயிட்டு இருக்கு. 50,000 பத்தல அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு அது உறுதியான சம்பளமும், இப்போ நம்ம சம்பளம் வாங்குறாங்கன்னா உறுதியான சம்பளம், நம்ம வந்து அவங்களை எதுவும் சொல்ல முடியாது. இந்த விஷயங்கள்லாம் சுழற்சியா நடந்து இதுல வந்து அவங்க 40,000 50,000 எடுக்கிறதுங்கிறது ஒரு சிரமமான ஒரு விஷயம் தான். அந்த பதட்டம், அந்த கோபம், அந்த இயலாமை தான் வந்து பொதுமக்கள் மேல வந்து அவங்க வந்து எரிஞ்சு விழுவதற்கான காரணமா நான் பார்க்கறேன். இல்லை, எரிஞ்சு விழுறது கூட அடுத்த கட்டம். தனக்கு ஒரு ஏமாற்றம் ஏற்படுது, அதுலேருந்து ஒரு விரக்தியில் அடிப்படையில் அவங்க எரிஞ்சு விழுறாங்க. அது கூட அடுத்த கட்டம், நெகோசியேஷனை தாண்டின கட்டம். நெகோசியேஷனே ஹையஸ்ட் ஃபேர் இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே மக்கள் மத்தியில். நான் ஏன் திரும்ப இதை 3வது தடவை இந்த கொஸ்டினை கேட்குறேன் அப்படின்னா, பைக் டாக்ஸிக்கும் ஆட்டோக்குமா நான் பிரச்சனையை நாம் பேசுறதுக்கு முன்னாடியே சமூக வலைத்தளங்களில் ரொம்ப வீரியமாக பேசிகிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் நான் ஒரு கமெண்ட் கூட பார்த்தது கிடையாது, ஆதரவுக்கு சப்போர்ட் பண்ணி ஒன்று கூட பார்த்தது கிடையாது. சொல்லி வச்ச மாதிரியே எல்லா மக்களுமே வந்து பைக் டாக்ஸி தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. இத்தனைக்கும் அதில் நெறிமுறைப்படுத்த வேண்டிய விஷயங்கள் நிறைய இருந்தாலும் கூட பைக் நீங்கள் இப்போ என்னன்னா, மக்களுக்கு ஆட்டோக்காரங்க மேலே வெறுப்பு இருக்குது. இப்போ பைக் டாக்ஸின்னு வரும்போது இவங்க 2 பேருக்கும் தரப்புக்கும் சண்டை நடக்கும்போது எல்லாரும் பைக் டாக்ஸிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் பைக் டாக்ஸி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு இல்லீகலான ஒரு வாகனம் தான். அப்போ அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் ஆட்டோக்காரங்க வந்து உங்களுக்கு வரி கட்டுறாங்க, இன்சூரன்ஸ் எடுக்கிறாங்க, எஃப்சி பண்ணணும், இவ்வளவும் பண்ணி ரோட்டில் ஓட்டுறாங்க. அதே ரோட்டில் வந்து நீங்கள் இது எதுவுமே பண்ணாமல் ஒரு பைக் ஓட்டுனீங்க அப்படின்னா ஆப்வியஸாக அவங்க கட்டணம் கம்மியாக தான் இருக்கும். இல்லை, இது அரசாங்கம் தலையிட்டு சரி பண்ண வேண்டிய விஷயம், அதில் மாற்றிக்கிறது இல்லை. நம்மளோட வீடியோலையும் ஜூட் மேத்யூ சார் வந்து அதை தான் கேட்டிருந்தாரு. அதில் யாருக்கும் எந்த பொதுமக்களுக்கே அதில் மாற்றிக்கிறது இல்லை. நீங்கள் டீவோடு பைக்கை கொண்டு வந்து என்னை பிக்கப் பண்ணு, அதில் என்ன பிரச்சனை. ஆனால் நான் ஒரு ஆள் பயணம் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஆட்டோ தேவை இல்லை, நான் பைக்கில் போய்க்கிறேன் அப்படிங்கிற ஒரு வசதிக்கு உள்ள அதை யாருமே தடுக்க முடியாது. இந்த மாதிரி நீங்கள் வந்து வரி கட்டுறீங்க, இந்த மாதிரி ஒரு காப்பீடு போடுறீங்க, இந்த மாதிரி நீங்கள் ஒரு பேட்ச் வாங்கணும், இதெல்லாம் போட்டு நீங்கள் வந்து பைக் டாக்ஸியை விட்டீங்க அப்படின்னா ஆட்டோக்காரங்க இருக்கட்டும் யாருமே தடுக்க முடியாது. இல்லை, அதில் தான் என்னன்னா, அதில் தான் ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா, பைக் டாக்ஸி வந்துட்டா ஆட்டோக்காரர்களுடைய வாழ்வாதாரமே போயிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதட்டம்
ஆட்டோக்காரங்க மத்தியில் அவங்களுக்கு இருக்கிற 1000 பிரச்சனை இதுவும் ஒரு பிரச்சனையாக வந்து சேருது. ஏன்னா நீங்கள் வந்து ரெண்டோட எக்கனாமிக்ஸும் சேர்த்து பார்க்க முடியாது. ஒரு ஆட்டோ இயக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு நீங்கள் 1 லிட்டர் பெட்ரோல் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ மைலேஜ் கிடைக்கும்னு பாருங்கள். 20 30 லிட்டர் 30 கிலோமீட்டருக்கு மைலேஜ் கிடைக்கும். இதே நீங்கள் பைக்கு போட்டிங்கன்னா 70 80 இது கிடைக்கும். அப்போது அங்கேயே வந்து உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் அடிபட்டு போயிடுது. இல்லை, அதுக்கும் மாற்றி இப்போ எலக்ட்ரிக் ஆட்டோலாம் வருது. அவங்களே வந்து நிறுவனங்களே வந்து 100 ஆட்டோ 200 ஆட்டோன்னு சொல்லிட்டு சிட்டிக்குள்ளே இறக்குறாங்க. கோயம்புத்தூரில் சென்னையில் இந்த மாதிரி இறக்குறாங்க. இறக்கி அவங்க அந்த ஆட்டோக்களை வாடகைக்கு கூட்டு கூட பல சில பேர் அதை ஓட்டி சம்பாதிக்கிறாங்க. அந்த மாதிரி வாய்ப்புகளுங்க இருக்குது. இன்னொரு விஷயம் நான் உங்களுடைய முகநூல் பதிவில் கவனித்தேன். நீங்கள் வந்து கொடுக்குற ஃபேர் அப்படிங்கிறதே வந்து அவங்க அதிகமாக கேட்டாலுமே அது குறைவான அமௌண்ட் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாதம் வச்சு. அந்த வாதத்துக்கு முன்னாடி நான் திருப்பி அதுக்கு தான் வரேன். நம்ம இப்போ எப்படி வந்து ஃபேர் கணக்கு போடுறோம் அப்படின்னா டிஸ்டன்ஸுக்கு தான் கணக்கு போடுறோம். ஆமாம், நேரத்துக்கு கணக்கு போடுறதில்ல. நேரங்கிறது வந்து நீங்கள் வெயிட்டிங் சார்ஜஸ் மட்டும் தான் நேரத்துக்கு கணக்கு போடுறோம். ஆமாம். ஸோ நம்ம எப்படி பார்க்கணும்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து 1 மணி நேரம் ஒருத்தர் வேலை பார்த்தா அவருக்கு என்ன குறைந்த பணமோ அதை தான் நம்ம கணக்கிட்டு போடணும். ஆவரேஜாக ஒரு 67 68 ரூபாய், ஒரு 70 ரூபா வச்சுக்கலாம். அது ஒரு சரியான இதுவான்னு பாருங்க. அது வந்து நீங்கள் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உறுதியாக சம்பளம் கிடைக்கும். அவங்களுக்கு வந்து 8 மணி நேரம் வேலை தான் அவங்களுக்கான இது சொல்றீங்க. ஆனால் நான் இவங்களுக்கு வந்து என்ன சொன்னேன், உறுதியான வருமானம் கிடையாது. ஆமாம், இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு மைக்ரோ ஆண்டர்பிரினர் தான். அவங்களே வந்து மார்க்கெட்டிங் பண்ணணும், அவங்களே சேல்ஸ் பண்ணணும், நெகோசியேஷன் எல்லாம் அந்த நிமிஷத்துக்குள்ள பண்ணணும். இவங்களுக்கு 8 மணி நேரம் வேலைலாம் கிடையாது. எத்தனை ஆட்டோ டிரைவர் வந்து 12 மணி நேரம் 14 மணி நேரம் ஓட்டுறாங்க? இல்லை, குறிப்பு சாதாரணமாகவே ஒரு ஓட்டுநர்களுடைய வாழ்க்கையே நம்ம கிட்ட ஒரு ஓட்டுநர் இருக்காரு. நானும் ஒரு அது மாதிரியான ஒரு ஃபீல்டில் இருந்து தான் வரேன். ஸோ ஓட்டுநர்களோட வாழ்க்கையே எப்படின்னா மினிமம் ஒரு நாளைக்கு 15 மணி நேரம் வேலை செஞ்சாதான் ஒரு டீசெண்டான ஒரு வருமானத்தை ஈட்ட முடியும் அப்படிங்கிறது. அப்படி இருக்கிறத மாத்தணும்ல. இல்ல, அதை மாத்திட்டா நான் பாதிக்கப்படுவேனே. அது சிக்கல்ல. இப்ப நம்ம பாதிக்கப்படுவோம் அப்படிங்கறதுக்காக இன்னொருத்தரை தியாகம் பண்ண சொல்றது கஷ்டம் இல்ல. இன்னொருத்தர் சொகுசா வாழணுங்கிறதுக்காக நான் பாதிக்கப்படணும். அது சொகுசுன்னு எப்படி சொல்லுவீங்க? அதாவது நம்ம இதுல வந்து சட்டமே 8 மணி நேரம் தான் உழைக்கணும்னு சொல்லியிருக்கு. அப்போ ஒருத்தர் 8 மணி நேரம் வேலை செய்யலாம். தொழிலாளர் சட்டம் தான் அது. 8 மணி நேரம் வேலை செய்யறது. சரி, ஆட்டோக்காரர்கள் வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டு. அவங்கள வந்து அது நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணா மாத்திக்கலாம். எப்படி வேணா மாத்திக்கலாம். ஆனா அவங்களும் கஷ்டப்படுறாங்க. அப்போ அவங்கள 8 மணி நேரம் 10 மணி நேரம் உழைக்க சொல்றதே அது அவங்களுக்கான சொகுசுன்னு சொல்றதே தப்பு இல்ல வாதம். இல்ல, சரி, ஓகே, அந்த வார்த்தையை நான் திரும்ப போயிட்டுக்கிறேன். சொகுசுங்கிறத தாண்டி உங்க வசதிக்காக ஏன் மேல ஒரு பொருளாதாரம் இல்ல, அது வசதியே கிடையாது. இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம பொருளாதாரம் வளர்ந்துருச்சு. அந்த வளர்ந்த பொருளாதாரத்துல விளிம்பு நிலையில இருக்கிறவங்க தான் இந்த ஆட்டோ ஓட்டுநர்கள். அப்ப இப்பவும் நம்ம அவங்கள நசுக்க தான் பாக்குறோம். புரியுதா உங்களுக்கு? அவங்களுக்கான நம்ம என்ன அதிகபட்ச வசதி என்ன கொடுக்குறோம்? எப்ப 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஓட்டினா போதும், உனக்கான வருமானம் நம்ம உறுதிப்படுத்தப்படும் இந்த சமூகத்துல. அவங்க இந்த சமூகத்துக்கு என்ன பங்களிக்கிறாங்கன்னு அப்படின்னு பார்க்கணும். லாஸ்ட் மைல் லாஜிஸ்டிக்னு சொல்லுவாங்க. நீங்க ஒரு வந்து பேருந்துல இறங்கிட்டீங்கன்னா அங்க இருந்து உங்க வீட்டுக்கு போகணும் அப்படின்னா அது ஆட்டோக்காரங்க தான் கொடுக்குறாங்க. அப்ப எந்நேரமா அந்த ஆட்டோக்காரங்க அங்க நிற்கும் போது அவங்க உங்களுக்கு பெரிய வேல்யூ கொடுக்குறாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம வந்து ஆட்டோ புக் பண்றோம் 10 கிலோமீட்டர், நான் 10 கிலோமீட்டருக்கு கணக்கு போட்டு 20 ரூபா 1 கிலோமீட்டருக்கு கொடுக்குறோம். ஆனா அவங்க அந்த இடத்துக்கு பிக்கப் பண்ண வர்றதுக்கே அவன் வீட்டுல இருந்து வர்றதுக்கு 1 கிலோமீட்டர் கொடுக்கணும். உங்களுக்கு இறக்கி விட்டுட்டு திருப்பி அடுத்த ஆர்டர் போடுறதுக்கு இன்னொரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் எந்த கணக்குல எழுதுவாங்க? அப்புறம் டியூட்டியெல்லாம் முடிச்சுட்டு இப்போ யாருமே சென்னை நகரத்தில் மையத்தில் இருக்க போகிறது கிடையாது. ஆட்டோ ஓட்டுநர்கள்லாம் இப்போ பூந்தமல்லி மாங்காடு அந்த மாதிரி நகர்ந்து போயிட்டாங்க. அங்கே போனோன்னா ஒரு 10 கிலோமீட்டர் அவங்க வந்து அதில் போயிடும். ஸோ இப்படி எக்ஸ்ட்ரா போகிற கிலோமீட்டருக்கு யார் என்ன கணக்கு சொல்லுவா? எனக்கு கேட்டால் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சரியாக தங்கள் வாதத்தை வந்து முன்வைக்க முடியல. அவங்க எக்கனாமிக்கல் கான்செப்ட் படி பேசி நான் வந்து எனக்கு வந்து நீங்கள் வந்து டிஸ்டன்ஸை கணக்கு பண்ணி மட்டும் பணம் கொடுக்கக்கூடாது, என் நேரத்தையும் நீங்கள் வந்து அதில் ஒரு பேராமீட்டராக போட்டு ஃபேக்டர் இன் பண்ணி எனக்கு விலை நிர்ணயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கணும். இல்லை, இந்த வாதத்தை வந்து அவங்களே வைக்கல. அதுதான் சரி. ஒரு சமூகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சரி என்ன ரொம்ப பெரிய படிப்பு படித்தவர்களாக வந்து ஆட்டோ ஓட்டுநர்களாக இருக்காங்க. அப்போது அந்த சமூகத்தில் வஞ்சிக்கப்படுகின்ற அந்த சமூகத்தை பற்றி பேசுவது யாரு? இங்கே நம்ம நல்லா படித்தவங்க தான் அவங்களுக்கு துணை நிற்கணும். ஆனால் இங்கே படித்த எல்லாருமே நீங்கள் சொன்ன மாதிரி இவங்களுக்கு வந்து ஒரு வசதி பண்ணி கொடுத்துட்டா, இவங்களோட விலையை ஏற்றிட்டா அந்த பாதிப்பு நமக்கு வருமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை பார்த்துட்டு பொறுக்கி அதுக்கப்புறம் குடிகாரன் இப்படி தகாத வார்த்தைகளை சொல்லி அவங்கள ஓரம் கட்டுறது தான் பார்க்குறாங்க. அது வந்து விரக்தியின் உச்சகட்டத்தில் வரக்கூடிய வார்த்தைகள். அது உண்மையெல்லாம் கிடையாது. உண்மை சொன்னால் எங்கேயோ ஒரு சில பேர் இருக்கலாம். அந்த மாதிரி சொல்கிறவங்க வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க. கோவத்தின் வெளிப்பாடாக இருக்கும். ஆனால் அது யாருமே எதிர்க்கலையே பொது சமூகமாக. அதுவே ஆட்டோக்காரர்கள் மேலே இருக்கக்கூடிய அதான் சொல்கிறேன். ஆமாம், அதான் சொல்கிறேன். ஏன்னா நம்மளை வந்து நமக்கு வந்து பல நிறுவனங்கள் வந்து நம்மளை ஏமாற்றி சம்பாதிக்கிறாங்க. அவங்க மேலெல்லாம் வராத கோபம் ஆட்டோ ஓட்டுநர்கள் மேலே மட்டும் வருது அப்படின்னா அவர்கள் குரல் எழுப்ப முடியாத ஒரு இடத்துல இருக்காங்க. தங்களோட நியாயத்தை தர்க்க ரீதியாக சரியாக வைக்க
முடியாத ஒரு இடத்துல இருக்காங்க. அப்போ இந்த அசோசியேஷன்ஸில் நிறைய பேர் இருக்காங்க, சங்கங்கள் வச்சுருக்காங்க, அங்கே கூட அவங்களுக்கு கூட இந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் தான் என்னோட பார்வையில் இல்லை. மேபி நான் வந்து அறியாமையில் கூட பேசலாம். அவங்க இதை பற்றி பேசியிருக்கலாம், இதை பற்றி ரிசர்ச்லாம் பண்ணியிருக்கலாம். ஆனால் நான் தேடி பார்த்த வரைக்கும் ஒரு 2020 2015 ரொம்ப குறுகிய கால ரிசர்ச் தான் இருக்குது. அதில் வந்து இந்த டைம் ஃபேக்டரை யூஸ் பண்ணி யாருமே பேசல. ஏன் கேட்குறேன் அப்படின்னா, இந்த டைம் ஃபேக்டர் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு மட்டும் வராது. பைக் டாக்ஸி ஓட்டினா எல்லாருக்கும் வரும், கார் ஓட்டுறோம் வரும். இதை விட ரொம்ப குறிப்பாக இன்னைக்கு மக்கள் அதிகமாக இந்தியாவிலேயே பெரும்பாலான மக்கள் எங்கே ஐடிக்கு அப்புறம் எங்கே பெரும்பாலும் வேலை செய்கிறாங்க அப்படின்னா இந்த கிக் ஒர்க்கர்ஸ் சொல்லக்கூடிய இந்த ஸ்விக்கி, சொமாட்டோ, டெலிவரி ஆப் இதில் தன்னுடைய சொந்த 2 வீலர் வாகனத்தை வச்சு உணவு டெலிவரியோ இல்லை பொருட்களை டெலிவரி பண்ணுறதோ இந்த மாதிரி கொரியர் சர்வீஸ் இது பண்ணுறேன். நீங்கள் ஆட்டோ ஓட்டுநர்களே விட்டுடுங்க. இப்போ ஏன்னா ஆட்டோ ஓட்டுநர் மேலே வந்து உங்களுக்கு வெறுப்பு இருக்குது. இப்போ நம்ம என்ன சொன்னாலும் அவங்க மேலே வந்து எனக்கு பரிதாபமே வராது. ஆனா இந்த கிக் வர்க்கர்ஸ் இருக்காங்க தெரியுமா, 30,000 40,000 சம்பாதிக்கிறாங்க. அவங்க வாழ்வியலை பாருங்க. எனக்கு அதுதான் வருது. இப்போ ஆட்டோ ஓட்டுநருக்காக எனக்கு கோபம் இருக்குது ஆட்டோ ஓட்டுநர் மேல, அதனால நான் பேச மாட்டேங்கிறேன். ஆனா நீங்க இந்த மாதிரி டைமென்ஷன் ஓபன் பண்ற பத்தி எனக்கு அவங்க கண்ணுக்கு முன்னாடி அவங்களே இப்படி தானே வேலை செய்யறாங்க. நம்ம இப்போ ஒரு உணவு ஆர்டர் போட்டோம் அப்படின்னா டிஸ்டன்ஸுக்கு தான் நமக்கு காசு, அந்த டிஸ்டன்ஸுக்கான காசு தான் கொடுக்குறோம். ஆனா அவர் ஒரு 20-30 நிமிஷம் டிராவல் பண்ணி வராரு அப்படின்னா 1/2 மணி நேரம் அவர் வாழ்க்கையில நமக்காக செலவிடுறாரு. அதுக்கு நம்ம என்ன காசு கொடுக்குறது இல்ல. அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்க. நான் வந்து வாக்கிங் போகும்போது பார்ப்பேன், ஒரு வீட்டு முன்னாடி வந்து ஒரு 20-30 அந்த பைக் இருக்கும், டெலிவரி பைக் இருக்கும். அந்த வீடு பார்த்தா ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். அப்போ உள்ளுக்குள்ள ஒரு அறையில் எத்தனை பேர் படுத்து கிடப்பாங்கன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம நல்லா வாழணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளோ பேர் வந்து தங்களுடைய வாழ்க்கையை வந்து தியாகம் பண்ணியிருக்காங்க, வசதியை தியாகம் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு தாங்கள் வந்து ஒடுக்கப்படுகிறோம் அப்படிங்கிற ஒரு அந்த சிந்தனையே வருவது கிடையாது. இதை முறைப்படுத்த வேண்டிய அரசு என்ன பண்ணுது, உங்களுக்கு நான் ஏசி அறை கொடுக்குறேன், நீங்கள் அந்த ஏசி அறையில் போய் உட்காந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு திசை மாற்றுது. நான் இதை தான் கேட்க வந்தேன். சமீபத்தில் ஒரு பைக் டாக்ஸி ஓட்டுநர் வந்து ஃபேஸ்புக்கில் லைவ் போடுறாரு. என்னென்னா, எங்களுக்கு அரசு வந்து இந்த மாதிரி அறையை கொடுத்துருக்கு, இது இவங்களுக்கு மட்டும்தான் இருக்குது, ஆனால் பொதுமக்களும் இதுக்குள்ளே வந்து உட்காடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு கொடுக்கப்பட்ட வசதியை மற்றவங்க யூஸ் பண்ணுறத ஒரு இதுவாக அவர் வந்து பதிவு செய்கிறாரு. ஆனால் அவருக்கு தெரியல, இந்த வசதி உனக்கு தேவையானது இல்லை, நீ செய்கிற வேலைக்கான அங்கீகாரமே அங்கே இல்லை அப்படிங்கிறது இப்போ தான் தெரியுது. அதான் அந்த விழிப்புணர்வு இல்லை. அந்த விழிப்புணர்வை வந்து நன்கு படித்தவர்கள் வந்து கேபிட்டலிசம் அப்படிங்கிற பேர்ல தங்களுக்கு லாபமாக பயன்படுத்திக்கிறாங்க. அவங்க என்ன எப்படி சொல்றாங்க, உனக்கு 30,000 40,000 நல்லா கிடைக்குது, நீ சும்மா டெலிவரி மட்டும் தான் கொடுத்துட்டு வர, ஒழுங்காம இருக்க, உனக்கு நான் ஏசி அறை வேற போட்டு கொடுத்துக்கிறேன், இந்த வேலையை நீ செய் அப்படின்னு சொல்லி இந்த பொருளாதார வளர்ச்சியில வந்து அவங்களை பங்கெடுக்க விடாமல் செய்யக்கூடிய அனைத்து வேலைகளையும் செய்யறாங்க. அதை நியாயப்படுத்துறாங்க. அதை ஒரு நிறுவனம் சார்பாக வரும்போது அந்த நிறுவனத்துக்கு வந்து இவங்க ஆதரவாக இருக்காங்க. இதே வந்து ஆட்டோக்காரங்களுக்கு எந்த நிறுவனமும் பின்புலமா இல்லை. அப்படிங்கும்போது நமக்கு ரொம்ப எளிமையான ஒரு டார்கெட்டாக இந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் போயிட்டாங்க. ஆனால் நம்ம பேசுகிற அந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் தனி கேட்டகரி கிடையாது. அந்த கேப் டிரைவர்ஸும் வருவாங்க. நம்ம ஏர்போர்ட்டில் ஒரு வாட்டி போகும்போது அந்த கேப் டிரைவர்ஸ்லாம் கார்லேயே படுத்துருக்காங்க, கதவெல்லாம் திறந்துருக்காங்க. ஏன்னா உள்ள அவங்களோட வாழ்வியல். ஆமாம், அதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு வாழ்வியல்? நம்ம வந்து வளர்ந்த மாநிலம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நான்லாம் ஐரோப்பிய நாடுகளுக்கு போகும்போது 8 மணி நேரம் 9 மணி நேரத்துக்கு அப்புறம் பஸ்ஸே ஓட்டக்கூடாது. எங்களுக்கு நான் ட்ரிப்பு போகும்போது, குரூப் ட்ரிப்பு போகும்போது பஸ் டிரைவர் வராங்க அப்படின்னா 8-9 மணி நேரத்துக்கு அப்புறம் ஓட்டவே கூடாது, அது லாக் ஆகிடும்பாங்க. அந்த பஸ் டிரைவர் எங்கே தங்குவாங்க அப்படின்னா, நாம் எந்த அறையில் எடுத்திருக்கோமோ, எந்த ஹோட்டல் அறை எடுத்திருக்கோமோ அதே அறையில் அவங்களும் தங்குவாங்க, அதே போன்ற அறையில். ஆனால் நம்ம ஊரில் டிரைவருங்களாம் எங்கே தங்குவாங்க? ஆமாம், சரியா? அப்போ இதெல்லாம் வந்து சிக்கல் அப்படிங்கிறது வந்து அவங்களே உணரல. நம்ம வாழ்க்கை இப்படிதான், இப்படியே போயிடும், ஏன்னா பழகிட்டாங்க அவங்க. அதுதான் ஒன்று, பழகிட்டாங்க. ஆனால் நாம படித்தவர்கள் பல நாடுகளுக்கு போயிட்டு வர்றவங்க, அங்கே இந்த மாதிரியான ஊழியர்கள் எந்த மாதிரி வசதி அனுபவிக்கிறாங்கன்னு பார்த்தவர்கள் இவங்க சார்பாக பேசாமல் இவர்களுக்கு எதிராகவே பேசி அதுக்கு வந்து முதலாளித்துவம் இப்படி தான் இருக்கும், நீ இந்த துறையில் இருந்தார், இந்த வேலை பார்த்தா பாரு, இல்லை வெளியே எங்கேயா போ அப்படின்னு முழுமையான ஒரு கேபிட்டலிசத்தை நம்ம ஏற்றுக்கொண்டு பேசினா நம்ம சமூகத்துக்கு அது ஒத்து வராது. அப்படியான ஒரு பொருளாதார சித்தாந்தம் வந்து நமக்கு தேவையே கிடையாது. கண்டிப்பாக சமநிலை இல்லாத ஒரு சமூகம் கண்டிப்பாக இப்படி தான் இருக்கும். சண்டையும் சச்சரவுமா தான் இருக்கும். அதில் யாருக்கான உரிமைகளும் அதில் வந்து உறுதி செய்யப்படாது, யாருக்குமே அதில் நிம்மதி இல்லாத ஒரு சமூகமாக தான் இருக்கும். அதோட வெளிப்பாடு தான் இன்றைக்கி ஆட்டோக்காரர்களுக்கும் பைக் டாக்சிக்காரர்களுக்கும் ஆட்டோக்காரர்களுக்கும் இந்த பொதுமக்களுக்கும் இடையே ஏற்பட்டிருக்க இந்த சிக்கல்னு சொல்லலாம். கண்டிப்பாக நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய ஒரு நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸும் இந்த விஷயத்தை பற்றி கண்டிப்பாக யோசிக்கணும். இது நாங்கள் ஆட்டோக்காரர்களுக்காக பேசவில்லை, இது ஒவ்வொரு
ஒவ்வொரு சக மனிதனுக்கானது. இங்கே பைக் டாக்ஸி ஓட்டினாலும் சரி, ஃபுட் டெலிவரி ஆப்ஸில் ஓட்டினாலும் சரி, இந்த போர்ட்டர் மாதிரியான கொரியர்களில் டெலிவரி பண்ணாலும் சரி, டன்ஸோ, ஏகப்பட்ட ஆப்ஸ் எனக்கு இருக்குது. இது எல்லாத்துக்குமான ஒரு பின்னாடி இருக்கக்கூடிய கேப் சர்வீஸு, இது பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு உழைப்பு சுரண்டலை இன்னைக்கு ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா நம்ம இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு எஸ்டாப்ளிஷ்டு ஃபேக்ட்ரிக்குள்ளே நடக்கிறவங்களோட உரிமைகளை ஓரளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டோம். அதுவும் ஓரளவுக்கு தான் பேச ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் இந்த மாதிரி தனித்துவமாக வெளியில் இறங்குறவங்க, ஃபேக்ட்ரி எஸ்டாப்ளிஷ்க்கு வெளியே வந்து இயங்குபவர்களே நம்ம அங்கே ஊழியர்களாகவும் கருதுவதில்லை. அவங்கள வந்து அவங்க ஒரு மைக்ரோ ஆண்டர்பிரனர்னு அது ஏதோ ஒரு பெரிய தகுதி மாதிரி நம்ம கொடுத்துட்டு அவர்களை வந்து வஞ்சிக்க தான் செய்கிறோம். அவங்களுக்கான ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் நம்ம இன்னும் வகுக்கவே இல்லை. இன்னொரு விஷயம், அந்த மைக்ரோ ஆண்டர்பிரனர்ங்கிற ஒரு தகுதி சொல்லும்போது இன்னொன்று குறிப்பிடணும். இந்த மாதிரி ஒர்க்கர்ஸ் யாரையுமே வந்து அவங்க எம்ப்ளாயின்னு சொல்கிறது கிடையாது, பார்ட்னர்ஸ்னு சொல்லி அவங்கள அப்படியே பிஎஃப்லாம் கிடையாது, எதுவுமே கிடையாது. டெலிவரி பார்ட்னர்ஸ் அப்படிங்கிறாங்க, ரைடிங் பார்ட்னர்ஸ் அப்படிங்கிறாங்க, டிரைவர் பார்ட்னர்ஸ் அப்படிங்கிறாங்க. அந்த பார்ட்னர் அப்படிங்கிற அந்த அடைப்புக்குறிக்கு உள்ள எல்லாத்தையும் கொண்டு அடிச்சுக்கிறாங்க. நீங்கள் ஓனர், உங்களுக்கெல்லாம் எந்த சலுகையும் தேவையில்லை, நீங்கள் முதலாளி அப்படின்னு சொல்லி நினைச்சா இருக்கலாம், நினைச்சா போகலாங்கிறாங்க. ஆனால் வாலிபத்தை இழந்துட்டு தான் நிறைய பேர் இருக்க போகிறாங்க. இப்போ நான் வந்து எந்த விஷயத்துலையுமே நான் போட்ட பதிவுகளில் கூட பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து ஆட்டோ வர்சஸ் பைக் டாக்ஸின்னு நான் கொண்டே போகல. ஏன் அப்படின்னா இன்னைக்கு ஆட்டோக்கு நடக்கிற அதே விஷயம் நாளைக்கு வந்து இதை விட மேம்பட்ட ஒரு மென்பொருள் வரும்போதோ இல்லை வேற மாதிரியான ஒரு பிஸ்னஸ் மாடல் வரப்போதோ இந்த பைக் டாக்ஸிக்காரங்களும் பாதிக்கப்படுவாங்க. கண்டிப்பாக. ஸோ இந்த நம்ம வளர்ந்த மக்களுக்கு தேவை யாராவது நமக்காக ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு. அதில் வந்து நம்ம மாட்டிக்க கூடாது. சமூக சிந்தனை பேசுறவங்க, சமூக நீதியை தமிழ்நாட்டில் பேசுறவங்க வந்து இந்த விஷயத்தை வந்து சமூக நீதி பார்வையில தான் வச்சு பார்க்கணும். சமூக நீதி அப்படின்னா படிக்கிறது மட்டும், படித்து முன்னேறுவது மட்டும் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. நம்ம முன்னாடி இருக்கிற ஒரு மனிதனுக்கு ஒரு நல்ல வாழ்வை வந்து நம்ம ஏற்படுத்தி கொடுப்பது நம்ம தமிழர்கள் ஒவ்வொருவருக்கான கடமை அப்படின்னு நம்ம சொல்லலாம். கண்டிப்பா. இந்த முக்கியமான இந்த கருத்தை தமிழ் எக்கானமி சேனல் மூலமாக ஏதோ ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ், பாலிசி மேக்கர்ஸ் யாராவது ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா இது குறித்து உங்களுடைய அந்த ஒரு சின்ன ஒரு ஸ்டெப் வந்து அஹேடாக இந்த ஒரு துறையை எடுத்துகிட்டு போகும். இந்த மக்களுக்குமே பெருவாரியான மக்கள் இந்த துறையில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. அதில் ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டால் அது ஃப்யூச்சரில் வந்து மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷனாக அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணி கொடுத்ததில் எங்கள் தமிழ் எக்கானமி சார்பில் எங்களுக்கு மிகப்பெரிய பெருமை. இன்னொரு சந்தர்ப்பம் சந்திக்கலாம் சார். நன்றி.